சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிசம் பண்ணுறவங்களாம் கூப்பிட்டு எடுக்கிறப்ப மரியாதையாக சாருன்றாங்களாம். பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மியூசிக்கு ஹீரோவுக்கு கொடுக்குற மாதிரி மியூசிக்லாம் போடுறாங்க. ஒரு படித்த பட்டதாரி டாக்டர் என்ன வந்து கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஒரு உலகத்தில் இருக்கீங்கன்னா அவங்ககிட்ட போய் இந்த கேள்வி கேட்க வேண்டியதானே. எடுத்த பசங்க வந்து ஒன்றா நம்ம முட்டாள்தனமான நடவடிக்கை கண்ணாது. ஓகேங்களா, படிச்சிருக்காரா அவர் படிக்கலையான்னு தெரியல, அந்த கொஸ்டின் நான் கேட்குறேன். ஏன்னா நிறைய எஜுகேட்டடு பார்த்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ பேசுனதில் அப்படிலாம் ஒன்றும் தப்பு மாதிரி தெரியல, ட்விஸ்ட் படம் ட்ரை பண்ணுறாங்க பார்த்துருங்கன்னு சொன்னாங்க. பொதுமக்கள்கிட்டலாம் யாருமே என்னை அப்படி சொல்லவே இல்லை. சேனலில் போயிட்டு வந்தப்போ என்னை பார்த்தவங்களாம் சேனலை திட்டினாங்களே தவிர என்னையை திட்டல. என்ன தெரியுமா திட்டினாங்க? உங்களால் சம்பாரிச்சிட்டாங்க. எனக்கு நடந்த ஏமாற்றம் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு டைம் இன்டர்வியூ சகிலா மேடம் எடுத்தாங்க. அதுக்கு உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் கொடுக்குறோம்னு சொல்லி சீட்டிங் பண்ணாங்க. ஒன்றுமே கொடுக்கல. நம்மளை வச்சு அது போக என்னோட வீடியோஸ்லாம் மில்லியன் வியூஸ் போகும், நல்ல வீடியோஸாக செலக்ட் பண்ணி கேட்பாங்க. நம்மளும் சரி போட்டு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ கரெக்டாக என்னோட இது எந்த இன்டர்வியூவில் நான் பண்ணதுன்னு தெரியல. ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டாரு, சினிமா படத்துல வந்து அந்த டைலாக் எடுத்து ரீக்ரியேட் பண்ணாரு. இவர் எப்படி நான் வந்து சிவாஜி மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு கோவம் எல்லாரும். பில்லாலி வில்லனும் வருவாங்க. மீடியா சர்க்கிள் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு நம்ம திவாகரன் தான் இருக்காங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஸோ ஃபோன் ஓப்பன் பண்ணாலே உங்க முகம் தான் ஃபர்ஸ்ட் வருது. இந்த சிரிப்போட தான் வருது. ஆனால் கொஞ்ச நாள் அந்த சிரிப்பை பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அது மனசுக்கு கஷ்டமா இருக்குமா? ஆக்சுவலாக ஒரு படிப்பு படிச்சிருக்கோம், டாக்டரு, ஓகேவா, ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு 12 வருஷம் என்ன சொல்ல வருது கொடிக்கிட்டி பறந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு டாக்டருக்கு பி சீரியஸ் சொல்லலாம். நீங்கள் இதில் வந்து நீங்கள் சிரிக்கவே கூடாது, ரொம்ப சீரியஸாக கேளுங்க. ஓகே ஓகே சார். ஒரு டாக்டர் போய் நிற்கிறப்ப என்கிட்டயே நீ இந்த ஒரு உலகத்தில் இருக்கீங்கன்னா இவரை மாதிரி எத்தனாயிரம் பேரை பார்த்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வர சொல்லி நம்மளுக்கு பிடிக்கலாட்டி விட்டுறணும். இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, மூணாவது டைம். மூணாவது டைம் இது. ஓகேங்களா? 2 டைம் நான் நல்லது தான் நினைக்கிறேன். ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கூட அவங்க கொடுத்ததில்ல கண்ணு, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கூட கொடுத்ததில்ல. ஓகேங்களா? ஸோ நன்றி கெட்ட உலகம்டா அப்படின்னா அது இதுதான். என்னை வச்சு லட்சமாக சம்பாரிச்சிருப்பாங்க. இப்பயும் லட்சமாக சம்பாரிச்சிருக்காங்க. என்கிட்ட பார்க்குறவங்கலாம் உங்கள் வீடியோ வச்சு அவங்க 20 லட்சம் சம்பாரிச்சிட்டான்றாங்க. ஒரு ஆள் 10 லட்சம்ன்றாங்க, ஒரு ஆள் 5 லட்சம். இல்லை, எத்தனை வீடியோ கொடுத்தீங்க அந்த சேனலுக்கு? அதாவது நீங்கள் சொல்கிறது அந்த ஒரு சேனலுக்கு மட்டும் அவ்வளோ லட்சம் வந்து சம்பாரிச்சிருக்கிறதா சொல்கிறீங்க. அதான் எத்தனை வீடியோ அப்படின்னு இல்லை, பொதுமக்கள் இப்போ நடந்த வீடியோலேயே மட்டும் உங்களை சம்பாரிச்சிருக்காங்கன்றாங்க. 2 மில்லியன் போயிருக்கு. ஒரு வியூஸ்க்கு ₹1. அப்போ 20 மில்லியன்னா எவ்வளோ லட்சம் பாருங்க அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப சங்கடமாக இருக்குது. அந்த 20 லட்ச ரூபா சம்பாரிச்சது கூட எனக்கு தப்பு தெரியல. அது அடுத்தவங்கள மனசை கஷ்டப்பட்டு வருத்தப்படுத்தி அவமானப்படுத்தி, ஓகேங்களா? ஸோ இதுக்கான பலன்களை பண்ணவங்க அனுபவிச்சாகணும். ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு, அதான் சொல்ல வரேன், யாருக்கிட்ட என்ன கேட்கணுன்றது ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? இதே வந்து அதே சேனல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் வைக்கிற குற்றச்சாட்டுகள், என்னோட ரசிகர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு, பெரிய பெரிய ரவுடிகளெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து இன்டர்வியூ எடுக்கிறோன்ற பேரில் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்த அந்த சேனலில், ஆமாம், வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய, நான் யாரையும் தப்பாக சொல்லவில்லை, பொதுவாக சொல்ல வரேன். ஸோ ரவுடிசம் பண்ணுறவங்களாம் கூப்பிட்டு எடுக்கிறப்ப மரியாதையாக சாருன்றாங்களாம். பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மியூசிக்கு ஹீரோவுக்கு கொடுக்குற மாதிரி மியூசிக்லாம் போடுறாங்க, எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு படித்த பட்டதாரி டாக்டர் என்ன வந்து கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஒரு உலகத்தில் இருக்கீங்கன்னா அவங்ககிட்ட போய் இந்த கேள்வி கேட்க வேண்டியதானே. ஒரு பெரிய பிக் ஷாட்ஸ் பொலிட்டீஷியன்ஸை கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் விட்டு பெரிய ரவுடிஸ்லாம் கூப்பிட்றாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஒரு உலகத்தில் இருக்கீங்கன்னா அந்த பையன் சொல்ல முடியுமா? எடுத்த பசங்க வந்து ஒன்றா நம்ம முட்டாள்தனமான நடவடிக்கை கண்ணாது. ஓகேங்களா? படிச்சிருக்காரா அவர் படிக்கலையான்னு தெரியல, அந்த கொஸ்டின் நான் கேட்குறேன். இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், டிஃபைம் பண்ணாமல் கொஸ்டின் கேளுன்னு. ஓகேங்களா? வாயில் வர்றதெல்லாம் பொய்யா போட்டிருக்கா. அப்படி நான் அவங்கள பேசினேன் இவங்கள பேசினேன் திருப்பி சொல்ல வரேங்கன்னு. ஊர் உலகம் ஃபுல்லாக இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கனால நம்ம கருத்து சுதந்திரத்துக்காக நம்ம ஒவ்வொருக்கிட்டையும் நம்ம கருத்து சொல்கிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே கோர்த்து விட்டு அவங்கள நீங்கள் தப்பாக பேசுனீங்க இவங்கள தப்பாக பேசுனீங்க அப்படின்னு கொண்டு வராங்க. உண்மைதான் ஜெயிக்கும், சத்தியம் தான் ஜெயிக்கும். காலையில் பார்க்குறேன், ஒரு அம்மா வந்து ஒரு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கிளியும் கிழிச்சிருக்காங்க. அந்த ஆங்கர் நவீன், நீ சொன்ன பொய் 1, பொய் 2, பொய் 3, 4வது விளக்கம் ஏன் இப்படி பொய் சொல்கிறாங்க? பேசியிருக்காங்க. ஃபேவர் இல்லை, ஒவ்வொன்று வீடியோ அவர் சொன்னதுக்கு போட்டிருக்காங்க. திவாகர் அவர்கள் வந்த உடனே எனக்கு மதிப்பு கொடுத்து பேசல அப்படின்னு சொன்னேன். அவர் வந்த உடனே வாங்கம்மான்னு சொல்கிறாரு, வணக்கம்மான்னு சொல்றாரு. அது ஒன்றும் மதிப்பில்லாத வார்த்தை கிடையாது. அப்புறம் அவர் இன்டர்வியூ எடுத்த ஆன் கேமராவில் அவர் சூர்யா பற்றி பேசவே இல்லை. சூர்யா சாரை பற்றி நீ சூர்யா சாரை பற்றி பேசணும்னு கோர்த்து விடுற இன்டர்வியூவில் அது கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
நடிகை பாக்கியராஜ் சார் அண்ணா படம் இருக்க பாக்கியராஜ் சாரோட பையன் இருக்கார்ல, அவர் அண்ணான்னு சொல்லியிருந்தேன். நீங்க இன்டர்வியூ ஃபுல்லாவே நீங்க போடா வாடான்னு தான் பேசிருக்கீங்க, அவர் என்கிட்ட கேட்குற அப்படி. நான் இல்லைன்னு நான் சொல்றேன். அப்ப அவர் என்ன பண்றாங்க, அவங்க எடுத்து என்னோட கிளிப்பிங்ஸை போடுறாங்க, எல்லா இடத்துலயுமே அண்ணா தான் சொல்லியிருக்காருன்னு. அப்ப அதுவும் பொய். மூணாவது பையன் நாங்க இன்டர்வியூ கூப்பிடவே இல்லை, நானா தான் கேட்டு வந்தேன் அப்படின்னு போலீஸ்காரங்க வரப்ப அவர் சொன்னாரு. ஆனா வாய்ஸ் நோட் கொடுக்குறப்ப இவர் இன்டர்வியூக்கு நாங்க தான் வர சொன்னோம், வர வச்சு இவரை பத்தி வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காக வர சொல்லியிருக்கோம்னாரு. முதல்ல போலீஸ்கார பார்த்தது அப்படி போய், இங்க பார்த்தது இப்படி போய் பேசுற. நீ உண்மையா இருக்க வேண்டியதானே சார், நாங்க தான் சார் கூப்பிட்ட இன்டர்வியூக்குன்னு. அப்ப மக்கள்கள் முட்டாள்கள் கிடையாது. அந்த மதுரை மீனாட்சி தாய் மேல சத்தியமா சொல்றேன், அந்த அக்காவை எனக்கு யாருன்னே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அவ்வளோ உன்னிப்பா மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் முட்டாள்கள் கிடையாது. ஒரு படிச்ச பட்டதையும் குவாலிஃபிகேஷன் இருக்கலாமா, அதுவும் இல்லாம கண்ணு ஒரு தரமான நபர்கள். நான் சின்ன வயசுல இருந்தேவே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் திறமைகள், தனி திறமைகள் இருக்கு. நான் நாடக போட்டினா ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, பேச்சு போட்டினா ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, கட்டுரை போட்டினா ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, சர்டிஃபிகேட்டை ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். நான் படிச்சது ஒரு பெரிய நிறுவனம். ஓகே, நானா இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஸ்டார்டிங்ல அவர் சொன்ன எந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு? இந்த வார்த்தை அந்த உடனே நீங்களா ஒரு உலகத்துல இருக்கீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலான வார்த்தைப்பா. நம்ம வந்து ஏதோ கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டோம். அது வந்து அவருக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? கற்பனை உலகத்தில் வாழ்றேன்னா யாரும் தெரியும். நான் யார்? டாக்டரு, ஏற்பட்ட பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். சைக்காட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு நான் விசிட்டிங் கன்சல்டண்ட்டாக இருக்கேன், கன்சல்டன்ட் ஃபிசியோதெரபிஸ்ட். அதான் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போனோம்னா நியூரோ கேஸு, சைக்காட்ரி கேஸஸ் இருக்கும். அவங்கள போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம். எங்கன்னு சாதாரண ஆளாக்கன்னு நார்மல் லேமேன், அதாவது இன்ஸ்டாகிராமில் நிறைய தப்பு பண்ணி வர்றாங்க, ஆபாசமாக வீடியோ போடுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, தமிழ் மீனிங் பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஆட்களை உட்கார வச்சு அந்த மாதிரி கேள்வி கேட்டால் பரவாயில்ல. அவர் என்னை டிஃபேம் பண்ணது என் நடிப்பு மட்டும்தான். அடுத்தவங்களோட திறமையை டிஃபேம் பண்ணாலே நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் நடிப்பா? வெறும் தர்பூசணியை வச்சு உங்களுக்கு கொஞ்சமானு கேட்டால் அப்படி எங்கன்னா 7000 போஸ்ட் நான் போட்டிருக்கேன், வெறும் தர்பூசணி வீடியோ மட்டுமா போட்டிருக்கேன். மக்களுக்கு அது ஆழமாக ரீச் ஆயிருக்கு. ஒவ்வொரு நடிப்பையும் வெரைட்டியாக ரீல்ஸை பாருங்களே, வெரைட்டியாக காமிச்சிருப்போம். அது மக்களை சந்தோஷப்படுத்து, மக்களை இது பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப என்னை எப்படி நீங்கள் ஒரு உலகத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம்? அது என்ன விஷயம்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, 3வது டைம். 3 டைம் நான் கோவப்பட்டு எந்திரிச்சு போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் துபாய் போயிட்டு வந்ததும் இன்டர்வியூக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அங்கே அப்படியே வச்சு பேசி கோவப்பட்டு எந்திரிச்சேன். அது ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் மாற்றினாங்க, அதை கரெக்ஷன் வேற ஆங்கர் சேனல், அதே சேனல் கலாட்டா சேனல் தான். 2வது இன்டர்வியூ அப்போ அது ஒரு ஆங்கர் 2 மாதத்துக்கு முன்னாடி, அப்பயும் இதே பஞ்சாயத்து ஊட. நான் உங்ககிட்ட சொன்னது என்னன்னா, அப்போ ஆரம்ப சேனலில் நீங்கள் வந்து நீங்கள் நடிக்கிற பேர் நடிப்பா, கோமாளித்தனம் இப்படிலாம் கொஸ்டின் கேட்டீங்க. அதை நான் பொறுமையாக சிரிச்சுக்கிட்டு பதில் சொன்னேன். அப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்த பதில் சொன்னப்போ என்னோட தெரிஞ்சவங்க வெல்விசர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, திட்டுறாங்கப்பா, நீங்கள் படித்து குவாலிஃபிகேஷனாக இருக்கீங்க, நல்லா வந்துட்டீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, எதுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ உங்களை தரம் தாழ்த்தி கொடுக்குறீங்க? அப்படிலாம் அந்த மாதிரி கொஸ்டின் அவாய்ட் பண்ணுங்க, உங்களை நாங்கள் நல்ல நிலைமையில வச்சு பார்க்குறேன், எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறேன், நான் அவர்கிட்ட சொல்கிறேன், தம்பி நான் 5 படம் நடிச்சுட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருக்கேன், 4 படம் சின்ன சின்ன ரோல், 5வது படம் தான் மாறிட்டேன். ஸோ நீ கேட்குறப்ப ஒரு டீசென்சியாக இல்லை, யாரையும் டிஃபேம் பண்ணுற மாதிரி கேட்காதுன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ரவுடிகளை வர வச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அப்படி இப்படின்னு பண்ற, டபுள் மீனிங் பேசுற, பொலிட்டிஷியன்ஸை பார்த்தா பயந்து பேசுற. டபுள் மீனிங்னா அது என்ன சொல்றீங்க? எந்த சேனல் அது? ஆக்சுவலா எனக்கு தெரியாது கண்ணு. பொதுவாக வந்து நிறைய பேர் என்கிட்ட வச்சு குற்றச்சாட்டு, ஏன்னா நம்மளுக்கு தெரியாத சொல்லக்கூடாது இல்லையா? அவங்க சில பேரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்ததெல்லாம் தெரியும். அவங்க ஏன்னா நான் லேட்டாக தான் சோசியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ணப்ப இந்த மாதிரி நிறைய பேர்களை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அவங்ககிட்டலாம் சார்னு பேசுறாங்க. ஒரு படித்த குவாலிஃபிகேஷனை முதல்ல பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது கண்ணு, சார் வாங்கன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? வந்த உடனே வாங்க திவாகர் அவர்களே, அது ஒரு மரியாதை தான், பட் இருந்தாலும் சொல்ல வரேன், அதுவே ஒரு அதெல்லாம் கூட நான் எடுத்துக்கல. ஆனால் கேட்ட கேள்விகள் வந்து ரொம்ப அநாகரிகமாக மரியாதையே இல்லாமல் இருந்துச்சுப்பா. நீங்களா ஒரு உலகத்தில் இருக்கீங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் இது ஏதோ ஒரு சைக்காட்ரி கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. என்கிட்டே வா, டாக்டருக்கே வா. இந்த மாதிரி மனநல படைச்சவங்கள நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கோம்? இந்த மாதிரி ஆள்கிட்ட அதனால தான் நான் எந்திரிச்சேன். மேக்ஸிமம் எந்திரிக்கலாம் மாட்டேன்ப்பா. நான் 500 சேனல் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்ல தான் நான் ட்ரை பண்ணுவேன். எந்திரிக்கிறதோட காரணமே அவங்க தான். ஓகேண்ணா. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ இதுக்கு பின்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது எடுத்தோடனே உங்களுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம்னா அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். இப்போ அவங்க சைடில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இவர் வந்து சூர்யா வந்து இப்படி ஒர்க் பண்ணிட்டு வந்துருக்கு, அவங்க அந்த மேட்டர்லாம் பேசவே இல்லையா? நாங்கள் அந்த மேட்டர்லாம் டிஸ்கஸே பண்ணலையே, ஆரம்பத்திலே நான் எந்திரிச்சிட்டேன். அவர் கேட்ட கேள்வி அதை பேசல, அந்த இன்டர்வியூல பேசல. ஸோ இதெல்லாம் வரிசையா இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி இப்படி கண்ணு அது எல்லாமே விளக்கம் கொடுத்து முடிச்சு போட பிரச்சனைமா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சூர்யா ஒரு புது கருத்து. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்னன்னா, அது பொது கருத்து. அவருமே சினிமால ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம கேவலமான வேலைன்னு பார்க்க முடியாது. அவர் கேவலம் சொல்லலாமா? ஒன்றும் இல்லை கண்ணு. நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம். நம்மளோட பிரதம மந்திரி டீ கடை வச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிரைம் மினிஸ்டர்னா உயிர்னு வைங்களே, டீ கடை வச்சவர் இன்னைக்கு பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ டீ கடை வச்சிருக்காருன்னு சொல்லனால பிரைம் மினிஸ்டருக்கு வந்து இது கிடையாது,
அவமானம் கிடையாது. அவர் பார்த்த வேலையை சொல்றான். நான் என்னோட கருத்துல வந்து பொதுவடையா சொன்னது கண்ணு. இப்ப நான் எல்லா பக்கமும் தெரிஞ்சிருக்கனால அதை தப்பாக்குறதா இருந்தா எப்படினாலும் கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு படத்துல வடிவேல் சொம்பு கேட்பாரு இல்லையா, அவர் வெளி சம்பவம் வந்தா தான் தண்ணி குடிப்பேன்னு சொன்னாரு. அந்த மாதிரி திருச்சு போடுறது. ஆளுக்கு மாதிரி தான் போயிருக்கீங்க. நீங்களாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் லேட்டஸ்டா ஒரு டைரக்டருக்கு என்ன கண்ணு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் மாறி தான் கரெக்ட். நான் வந்து விளக்கமே கொடுக்குறேன்ல கண்ணு. நிறைய எஜுகேட்டட் பார்த்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ பேசுனதுல அப்படிலாம் ஒன்றும் தப்பு மாதிரி தெரியல, டெஸ்ட் படம் ட்ரை பண்றாங்க பாத்துருங்கன்னு சொன்னாங்க. பொதுமக்கள்கிட்டலாம் யாருமே என்னை அப்படி சொல்லவே இல்லை. போயிட்டு வந்தப்ப என்னை பார்த்தவங்களாம் சேனலை திட்டினாங்களே தவிர என்னைய திட்டல. என்ன தெரியுமா திட்டினாங்க? உங்களால சம்பாரிச்சிட்டாங்க. ஸோ நீங்க சொன்னீங்க ஸ்டார்டிங்ல இந்த நான் கொடுத்த வீடியோ வச்சு 20 லட்சம் சம்பாரிச்சிட்டா சொல்றாங்க, 10 லட்சம். ஆனா ஒரு வீடியோக்கு யூடியூப்ல ஒர்க் பண்றதுனால சொல்றேன், மில்லியன் கணக்குல யூஸ் பண்ணாலும் லட்சக்கணக்கில் எனக்கு தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட் வராது. எனக்கு தெரியாது. சொல்றது ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, எனக்கு தெரியாது. ஆரம்பத்துல நான் இப்ப அவங்க வந்து ஆரம்பத்துல கொடுத்ததுக்கு சொல்லல, இப்ப கொடுத்ததுக்கு சொன்னாங்க. எனக்கு நடந்த ஏமாற்றம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ சகிலா மேடம் எடுத்தாங்க. அதுக்கு உங்களுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் கொடுக்குறோம்னு சொல்லி சீட்டிங் பண்ணிட்டாங்கப்பா. ஒன்றுமே கொடுக்கல. நம்மள வச்சு அது போக என்னோட வீடியோஸ் எல்லாம் மில்லியன் வியூஸ் போகும், நல்ல வீடியோஸாக செலக்ட் பண்ணி கேட்பாங்க. நம்மளும் சரி போட்டுமே இதுல. ஆனா 20 லட்சம் வந்திருக்குன்னு சொன்னது இல்ல பொதுவா அப்படி சொல்றாங்கம்மா. இல்ல அவ்வளவு வராது, 5 லட்சம் வரும், 6 லட்சம். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்றாங்கன்றாங்க. எனக்கு எக்ஸாக்டா எவ்வளவு வந்துச்சுன்னு தெரியல. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, 10 லட்சம் வியூஸ் போனா ஒரு வியூஸ்க்கு ₹1. அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. அப்போ எல்லாருமே ஒன்னு சொல்றாங்க, தெரியாது உண்மை இல்லையா? உண்மை. ஆனா லட்சக்கணக்கில் வரும்ன்றாங்க கண்ணு. லேக்ஸ் கணக்கில் வந்திருக்கும். ஏன்னா 2 மில்லியன் போயிருச்சு. 2 மில்லியன் போனா லட்சக்கணக்கில் வராதா? நீ சொல்லுங்க. ஓகே, இல்லைன்னா லட்சக்கணக்கு ஒரு மாதிரி அவ்வளவு தெரியல. நீங்க 20 இல்ல வரும் 20 இல்ல சும்மா ஆனாலும் பாக்குறவங்க ஒரு கருத்து சொன்னாங்கப்பா. 20 லட்சம் வரும்ன்றது எனக்கு இது கிடையாது. பட் என்னன்னா எனிவே லட்சக்கணக்கில் எடுத்திருப்பாங்க. அது இது மாதிரி ஒரு வீடியோல இது மாதிரி நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். நம்மளோட வீடியோஸ் நிறைய அவங்களுக்கு மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அப்ப நம்மளால ஒரு பெனிஃபிட் என்னால அவங்க ஒரு பெனிஃபிட் அடைஞ்ச ஒரு நிறுவனம் நம்மளை வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு கண்டிப்பா அசிங்கப்படுத்தவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பாவச் செயல். நம்ம சம்பாதிக்கிற காசு வந்து நம்மளுக்கும் நம்ம நிறுவனத்துக்கும் நேர்மையான வழியில் வரணும். அடுத்தவங்களை அவமானப்படுத்தி மென்டட்டார்க்கு கொடுத்து அவங்கள என்ன சொல்வது பிடிக்கலன்னா விட்டுறணும். அவங்களுக்கு இந்த மாதிரி இல்லை. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தரம் இருக்குல்ல கண்ணு. ஒரு ரவுடிகளை ஹேண்டில் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து சமுதாயத்தில் ஒரு புனிதமான தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு டாக்டராக இருக்கிறப்ப சார்னு கையெடுத்து கும்பிட்றாங்க. நடிக்கணும்னு வந்தால் சினிமா ஃபீல்டோடது அப்படி இருக்கு. கூத்தாடி, கோமாளி இந்த மாதிரி ஒரு பேர் தான் வர ஆரம்பிக்குது. ஓகேண்ணா, அது இன்னொரு விஷயம்னா, இப்போ உங்க மேல இருக்கக்கூடிய கோபமும் மக்களுக்கு என்ன இருக்குன்றத நான் ஒரு பொதுவா என்ன பேசுறாங்கன்ற உண்மையை நான் சொல்லி ஒரு உண்மையை சொல்லவாக்கண்ணே. நம்மளுக்கு மக்கள் சப்போர்ட் ஜாஸ்தி தான் இருக்கு. அதுல பேட் கமெண்ட் ஹேட்டர்ஸ்ன்றது கண்ணு அளவுக்கு அதிக ரீச்மா. நான் வந்து இப்போ கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, ஏன்னா தலைவா இப்போ நீங்க இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பக்கத்துல காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்து நீங்க இதுக்குள்ள வந்து ஒரு 3 வருஷம் இருக்குமா தெரியல. என்னப்பா சொல்றேன் 10 மாசம். என்னன்னா சொல்றீங்க 10 மாசத்துக்குள்ள இவ்வளவு ரீச்சா அப்படின்னு. இல்லைன்னா அதான் என்ன சொல்ற கேளுங்க. அப்ப ரீச் இருக்கிறப்ப நிறைய பேருக்கு பொறாமைகள் எழுது, போட்டிகள் எழுது. அவங்க தான் வந்து உள்ள பேட் கமெண்ட் வச்சு பண்ணுவாங்களே தான் ஒரிஜினல் மக்கள் கிடையாது. நிறைய நம்மள வியூஸ் வந்து நிறைய பேர் லைக் பண்றவங்களாம் உள்ள வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்கம்மா. என்ன ரீசன்னா, நீயே எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணா உனக்கு பின்னாடி 10 பேர் வருவாங்க. அது அவங்களுக்கு தேவையில்லா தலைவலி. ஸ்டாண்டர்டானவங்க தரமானவங்க கீழே வர மாட்டாங்க. ஒருத்தன் அசிங்கமா நம்ம 2 பேருக்குமே பிடிக்கலாட்டியும் நான் உன்னை நேர பார்த்து அசிங்கமா திட்ட மாட்டேன். கமெண்ட்ல வந்து அப்படி அசிங்கமா திட்டுறான்னா அது அவன் அவ்வளவு கேவலமான ஆளா இருப்பான். நல்லவன் யாருமே அப்படி வரமாட்டாங்க. ஸோ நம்ம அந்த பேட் கமெண்டர்ஸ், முகம் தெரியாத நபர்கள், முகம் தெரியாத இடத்துல போடுறவங்க, அவங்கள பத்தினா நம்ம கேர் பண்ணிக்கிற வேணாமா? ஒரு சில பேர் வந்து படத்துல ஒரு விஷயத்தை ஆல்ரெடி சூர்யா சார் பண்ணது, ஆல்ரெடி ரஜினி சார் பண்ணது, ஆல்ரெடி கமல் சார் பண்ணதை அந்த டயலாக் எடுத்து ரீக்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஃபேம் வந்து உண்டாக்குறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஜென்ரல் திங். இன்னைக்கு எனக்கு ஈவினிங் ஒருத்தர் அமைச்சிருக்காரு, சிவாஜி கணேசன் சார். நான் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்கேன்ல, 2 எக்ஸ்பிரஷன்ஸ் சேம். அந்த போட்டோ நீங்களே பாருங்க. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன். அது யார் வாட்ஸ்அப்ல அமிச்சாருன்றதையும் காட்டுறேன். ஓகேங்களா? சொல்றவே சொல்லிட்டு போவோம் உங்களோட நடிப்பு பிடிச்சிருக்கு. அதே பாருங்க. நானே அதை ஆச்சரியப்பட்டு போனேன். அவர் எடுத்ததை அப்படியே காப்பி பண்ணி தான் போட்டிருக்கேன். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புமா. என்னோட இன்ஸ்டால போட்டிருக்கேன். எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு கரெக்டா என்னோட இது எந்த இன்டர்வியூல நான் பண்ணதுன்னு தெரியல. ஆமா, அப்படியே மக்கள் இருக்கிறப்ப எடுத்து நீங்களே போட்டிருக்கீங்களா? எடிட் பண்ணி நீங்களே போட்டிருக்கீங்க? இல்ல ஒருத்தவங்க எனக்கு போட்டோ அனுப்பிச்சாங்க. வேற ஒருத்தங்க போட்டோ அனுப்பிச்சாங்க. ஆமா, நான் வந்து உள்ளுக்குள்ள இதுல போடுறப்ப நம்ம சாங்ஸ் போடலாம்ல. சாங்ஸ் மட்டும் நான் போட்டேன். அது நம்மளுக்கு இது வெறும் போட்டோவை போட்டா வராது இல்லையா? மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டீங்களா இப்போ? ஆனா சாங்ஸ் நீங்க போட்டது தானே சொல்றீங்க. சாங்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லணும்னா அதை எடிட்ல அந்த என்ன சொல்ல வருது, எடுத்து போட்டோக்கு வச்சு. ஆமா போட்டோ வச்சு உள்ள சாங்ஸ் பண்றது. ஓகே, அது மாதிரி மக்கள் தீர்ப்பு மக்கள் வந்து நல்ல விதமா தான் ஜட்ஜ் பண்றாங்க. நான் சொல்லவாக்கனே, ஓப்பன் சொல்லவாக்கனே, உங்களுக்கு நடிப்பு திறமை இருக்கணும், நடிப்பு திறன் இருக்கணும். அவங்க ஓன் ஹிஸ்ட்ரி நல்லா இருந்தால் நேரம் அவங்களாம் பெரிய லெவல் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. ஓன் ஹிஸ்ட்ரி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அவங்களோட கதை யாருக்கும் பிடிக்கல. அப்படியும் வந்தவங்க தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் சூப்பர். பிரதீப் ரங்கநாதன் சார்லாம் ரொம்ப சூப்பர். அவரும் உங்களை மாதிரி சாதாரணமாக ஸ்கிரிப்ட் எழுதி ஃபர்ஸ்ட் படம் கோமாளி படம் சூப்பராக எடுத்திருக்காரு.
பிரதீப் ரங்கநாதன் சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சக்சஸ் கொடுத்து பெரிய லெவலில் வந்துட்டார் இல்லையா. அவர் கதை பிடிச்சிருக்கு, மக்களுக்கு பிடிச்சிருக்கு, டைரக்டருக்கு பிடிச்சிருக்கு, பணம் போடுறவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பெரிய லெவலில் வந்துட்டாரு. அந்த மாதிரி திறமை இருக்கிறவங்கள யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. அந்த மாதிரி வராதவங்களுக்கு அவங்க சைடு என்ன டிஃபால்ட்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து இருக்குமா. அப்போ அவர் டைரக்டர் நடிகர் ஆயிட்டார். சூப்பர், உண்மையிலே வாழ்த்துக்கள் பிரதீப் ரங்கநாதன் சாருக்கு. நான் அப்படி இருக்கிறேன்னா நாங்கள் வந்து இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவரசம் கேட்குறீங்க, அந்த நவரசத்தை தான் இப்போ எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ரீல்ஸ்ன்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு, நம்மளோட ஆக்டிங்கை லெவல் ஆஃப் ஆக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா படக்காட்சியோடு சேர்ந்து பண்ணுறப்ப நம்மளோட ஆக்டிங்கோட லெவல் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் மக்கள் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னமும் நான் ஸ்கூலில் நடித்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனோ, கொடிகாத்த குமரனோ இதெல்லாம் எடுத்து போட்டால் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா கர்ணன் சீன்லாம் ரொம்ப பழைய படம்ல. கர்ணன் இப்போ என்ன எங்கே பார்த்தாலும் சார் கர்ணன் சிவாஜி சார் மாதிரி நடிச்சு காட்டுக்கன்றாங்க. அதுக்கெல்லாம் புதுசாக ஒரு உயிர் கொடுக்குறோம் இல்லையா. கர்ணன்றது எவ்வளோ பெரிய படம், திருப்பி அதை பற்றி பேச வைக்கிறோம்ல. அதனாலலாம் தப்பு கிடையாதுமா. ஆக்டிங் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதில் ஆபாசம் இருக்கக்கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியமே தவிர படத்தோட சீன் எடுத்து பண்றதோட காரணம் வந்து இதுதான். அப்படி இன்னொரு விஷயம் மெயினா சொல்றாங்க. அப்ப இப்போ வந்து மியூசிக் இல்லாம பிஜிஎம் இல்லாம, அது மட்டும் இல்லாம ஓன் லாங்குவேஜ் பிடிச்சிருச்சுலப்பா. நம்ம டயலாக் டெலிவரிலாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் நடிச்ச 5வது படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓன் டைலாக் பேச ஆரம்பிச்சாச்சு. அதாவது என்னன்னா கேரக்டரா மாறியாச்சு. முதல்ல சும்மா மூஞ்சியை காமிச்சாங்க, அடுத்த படத்துல இதை விட கொஞ்சம் பெட்ரு, அடுத்த படத்துல கொஞ்சம் பெட்ரு, 4வது படத்துல கொஞ்சம் பெட்ரு, 5வது படத்துல கேரக்டர் ரோலாவே மாறியாச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தானே கண்ணு வரும். ஓகே. ஸோ இப்போ எந்த படத்தில் நடிச்சிட்டீங்க? 5 படம் முடிஞ்சிருக்குன்னு. ஓகே, 5 படம் முடிஞ்சிருக்கு. இன்னமும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு, இனிமே தான் தெரியும் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அதான் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ மெயினாக ஒரு நடிகர்களோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இது என்ன சொல்கிறாங்க? அதாவது ஓப்பனாக சொல்லவா, இன்டர்வியூவில் பொதுப்படையாக கேட்கறது கண்ணே, பொதுப்படையாக கேட்கறது, அதை நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா. அதனாலலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு ஒரு எய்ம் இருக்கு, பிரைம் மினிஸ்டர் மாதிரி நான் வரணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் என்ன தப்பா? பிரைம் மினிஸ்டர் விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கமல் சார் எவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்ட் அப்படின்னு தெரியும். தமிழ் சினிமாவில் அவர் பண்ணிருக்கிற விஷயம் எக்கச்சக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அவரு கூட இது வரைக்குமே நான் வந்து சிவாஜி சாரை விட நல்லா நடிப்பேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் என்ன கோவம்னா, கமல் சார் கூட அப்படி சொன்னது இல்ல. இவர் 4 இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டாரு, சினிமா படத்துல வந்து அந்த டைலாக் எடுத்து ரீக்ரியேட் பண்ணாரு. இவர் எப்படி நான் வந்து சிவாஜி மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு கோவம் எல்லாருக்கும். வில்லாளி வில்லனும் வருவாங்க கண்ணே, வில்லாளி வில்லனும். நான் வந்து சாரை இதுக்கு தப்பு சொல்லவில்லை. நம்ம சிவாஜி சாரை பிடிச்சிருக்கனால தானே சிவாஜி சாரை பத்தி சொல்றோம். ஒண்ணும் இல்ல, நீ வந்து எங்க அப்பா மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்றது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. மாதிரி ஆகணும்ன்றது வேற. ஜெனரலா சொல்ல வரேன், நல்லா பண்றேன்னு சொல்றது தப்பு தானே. அவரை விடலாம் நான் சொன்னதில்லம்மா, நான் நல்லா பண்றேன். சில நேரம் கமெண்ட்ஸே அப்படி போடுறாங்க, மக்கள் கமெண்டே போடுறப்ப அதுக்காக அந்த கமெண்ட் பண்ணவன தப்புன்னு சொல்ல முடியுமா? அதாவது கண்ணே, இது வந்து கொலை குற்றம் கிடையாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷனை வந்து வெறும் 10 மாசத்துல வெறும் என்னை விட முன்னாடி வந்தவங்களா இருக்காங்க. நான் யூடியூபர்லாம் கிடையாது, ஐ எம் நாட் ஏ யூடியூபர். இத்தனை சேனல் வந்து இன்டர்வியூ எடுத்து போட்டு அதை மக்கள் ரசிக்கிறாங்க. மக்கள் கொடுத்த தீர்ப்பு தான் அதெல்லாம். சும்மாலாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்கப்பா. என் வீடியோ எடிட் பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். எப்போ நம்ம கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, நம்ம நல்லா பண்றதுனால தான் இவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஆரம்பத்தில் வந்து கண்ணு ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னது, சிவாஜி கணேசன் சாரையும் இந்த உலகம் ஏற்றுக்கலாம் என்கிட்ட சொல்ல பெரியவங்க. எனக்கு சிவாஜி கணேசன் சார் காலத்துல நான் இல்லை. அவருமே பராசக்தி படத்துல ஆரம்பத்தில் நடிக்கிறப்ப எதிர்ப்புகள் பெரிய அவர் இல்ல அவங்களுக்கு மட்டும் இல்ல, விஜய் சாருக்கு எதிர்ப்புகள், எல்லாருக்கும் எதிர்ப்புகள் வரத்தானே செஞ்சு ஆரம்பத்துல. அது மாதிரி நம்மளும் என்ன சொல்ல வர்றாங்க, நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்து பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் வர்றது சகஜம் தான் கண்ணே. காக்கிற மரம் வர்றப்ப, பப்ளிசிட்டி வர்றப்ப, மக்கள் வர்றப்ப. இன்னைக்கு காலையில வந்து இறங்கியிருக்கேன், ட்ரெயின் விட்டு இறங்கணுன்னே பசங்களாம் சுற்றி ரவுண்டு கட்டி அண்ணே வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. முன்னாடிலாம் அந்த ஆக்டிங் இந்த ஆக்டிங் கேட்கறத விட இப்போ எல்லாமே கர்ணன்லாம் நடிச்சு காட்டுங்க, சீனை ரீக்ரியேஷன் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ அந்தந்த சீன்களுக்கெல்லாம் நம்ம உயிர் கொடுக்குறோம். ஓகேங்களா. அந்த உயிர் கொடுக்கறதுமே அவ்வளோ ஈஸியா வராது. ஆனா ஆல்ரெடி உயிர் கொடுத்தாச்சு அந்த சீனுக்கு சிவாஜி சார். பழைய படம் நம்ம மறுபடியும் ஓப்பனா சொல்லவா, ஓப்பனா எனக்கு அது பிடிச்சிருக்கா. நடிப்பின் உச்சகட்டம் இல்லையா அதெல்லாம். ஓகே. அதான் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, திவாகரா வாங்க நீங்களா போய் வாய்ப்பு. ஓப்பனா சொல்லவா, அந்த மாதிரி எல்லா சீனுமே நடிப்போமா. அதாவது என்னோட ஓன் எக்ஸ்பிரஷன்ஸ், உன்னோட ஓன் எக்ஸ்பிரஷன்ஸ் அதோட ரிசம்பிள் ஆகுது. நிறைய பேர் சொல்லி தான் இப்போ கூட அமிச்சேனே அந்த மீனாட்சி தாய் மேல சத்தியமா அவங்க அமிச்சதான் எனக்கு இது. ஓகேங்களா. என்கிட்ட ஒருத்தர் அமிச்சு என்ன 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 கொடுத்துருக்கான்னு பாருங்க. இப்போ உங்கள்கிட்ட காமிச்சேன்னு ஆக்சுவலாக பர்சனல் காட்டக்கூடாது, இருந்தாலும் நான் காட்டுறேன். மக்கள் கொடுக்கணுமா அந்த தீர்ப்பை? ஒரு நிமிஷம் யார் அமிச்சாங்கன்ற காட்டுறேன். ஸோ நான் அமிச்சிருக்காரு, நான் தேங்க்ஸ் டியர்னு போட்டு விட்ருக்கேன். அவரை இதை வேணுமா, அவங்க நம்பரை நம்ம இது பண்ணிடுவோம். கீழே என்ன அமிச்சிருக்காருன்னு பாரு, வாட்ஸ்அப்பில் சேம் திங் சிவாஜி சாருக்கு என்ன என்னோட இதையும் போட்டு செம்ம ஆக்டிங். eat 5 star do nothing அந்த மாதிரி என்ன தெரியல. நான் இங்க இருந்து டோன்ட் வரி நெகட்டிவ் பீப்புள் இவங்கெல்லாம் என்ன நம்மளுக்கு என்ன சொல்லியா தெரியும். எனக்கு இது கவர்ந்தனால என்ன பண்ணேன், இதை அப்படியே காப்பி பண்ணி உள்ளுக்குள்ள தூக்கி போட்டு விட்டேன்.
ஓகே ஏன்னா நம்மளோட கவர்ந்து இழுத்த விஷயங்கள் அவர் 2 பேரோட போட்டோவையும் எப்படி கம்பேர் பண்ணி போட்டிருக்கான்னு பாருங்க. சரிண்ணா ஓகேண்ணா. இல்ல இது இதெல்லாம் ஆக்சுவலாக்கண்ணா ஒரு நடிகரோட பேரை சொல்ல தெரியல, பேரை மாத்தினா அதில் குற்றம், இது எல்லாம் வளர்ச்சியோட ஒரு உச்சக்கட்டம் தான். எல்லாமே நம்ம பெரிய கொலை குற்ற மாதிரி இதை தப்பு அதை தப்புன்னு பண்ண வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இறைவன் இருக்கார் கண்ணு. நம்ம யாரையும் அப்படிலாம் டார்கெட் பண்ணி பேச கிடையாது. எனக்குன்னு வர்றப்ப நம்ம ஒரு சில பேரை பேச போகிறோம். நான் இவங்கள மாதிரி நடிப்பேன் அவங்கள மாதிரி நடிப்பேன் அப்படின்னா அது ஒன்றும் கொலை குற்ற செயல் கிடையாது. ஏன் பண்ணிட்டு போட்டுமே, இன்னொரு ஆள் உருவாகட்டுமே அப்படின்னு ஏன் நம்ம மக்கள் நினைக்கக்கூடாது? அந்த இது யாரும் மனுஷன் நினைக்க மாட்டாங்கம்மா. அவங்கள விட ஒரு ஆள் உருவாகட்டும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால என்ன கேட்டால் இப்போ திவாகர் இருக்கான, நான் திவாகரோட பயங்கரமாக இருவேன் ஒரு ஆள் உருவானா நான் வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது. கண்டிப்பாக அது வரதான் செய்வான். பிசியோதெரபி டாக்டர்னா திவாகர் தான் உலகத்தில் அப்படின்னு இருக்கா உங்களுக்கு. அதுக்கு மேலே ஒருத்தர் உருவெடுத்து வந்தால் அதெல்லாம் யாருமே தடுத்து நிப்பாட்ட முடியாது. இப்போ நான் எனக்குன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணேன், நான் தான் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அதுக்கு மேலே ஒரு ஆள் வரதான் செய்வான். வில்லாளி வில்லனும். மதுரையிலேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மதுரையிலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல், அதுதான் பெரிய ஹாஸ்பிட்டல். அதையும் தாண்டி வேளமாலா ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்காக நாங்கள் இப்போ எல்லாருமே ஆக்சுவலாக மீனாட்சி தான் அப்படின்னு யார் மைண்ட் செட்டுமே கிடையாது. ஓகேங்களா? அது மாதிரி எல்லாத்துக்குமே அப்படிதாங்க. என்னைக்குமே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய விஷயமா, ஒரு குற்றமா, கொலை குற்றமா கதற வேணாம். நீங்க கேட்ட மாதிரி நிறைய ரவுடிகளை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அவங்களுக்கு பிஜிஎம் போடுறதை நிப்பாட்டலாம், ஆபாசமா பேசுறவங்களை கூப்பிடுறதை நிப்பாட்டலாம், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் பேர்ல நிறைய பேரை ஏமாத்துறாங்களா அவங்கள நிப்பாட்டலாம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த இஷ்யூ பத்தி ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூமா. Yeah.